ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 13, ஓவி 104. ஒருமுறை அந்த கிராமத்தில் காலரா பரவியதால் அது அவருக்கு தொந்தரவை ஏற்படுத்தியது. வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தாகத்தால் தவித்த உயிர் மனவேதனை அடைந்தது. விளக்கம். ஒருமுறை பாபு சாஹேப் பூட்டிக்கு காலரா வந்து அடிக்கடி வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தது. அவரது அலமாரி முழுவதும் பல மருந்துகளால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனால் மருந்துகள் எதுவும் வேலை செய்யவில்லை. இதனால் பாபு சாஹேப் மிகவும் கவலைப்படத் தொடங்கினார். அடிக்கடி பேதி மற்றும் வாந்தி எடுத்ததால் பாபு சாஹேப் மிகவும் பலவீனமடைந்தார். இதனால் தனது அன்றாட வழக்கப்படி பாபாவை தரிசிக்க கூட அவருக்கு சக்தி இல்லை. இதை பாபா அறிந்தவுடன் பாபு சாஹேப்பை தன் முன் உட்கார வைத்து, இந்த நிமிஷம் முதல் உனக்கு வயிற்றுப்போக்கு வராமல் இருக்கும் என்றார். வாந்தியும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பாபு சாஹேப்பின் முன்னால் பாபா அந்த நோய்க்கு கடுமையான எச்சரிக்கை கொடுப்பது போல தனது ஆள்காட்டி விரலை அசைத்தார். வெறும் வார்த்தைகளால் கடுமையாக எச்சரித்து பாபா அந்த 2 நோய்களையும் விரட்டி அடித்தார். பாபு சாஹேப் அந்த நோயில் இருந்து உடனடியாக நிவாரணம் பெற்றார் என்பது இதனுடைய சுருக்கம். ஒரு முறை ஷீரடியிலே காலரா பரவியது மற்றும் பாபு சாஹேப் பூட்டியும் காலராவால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு மிகவும் தாகம் எடுக்க தொடங்கியது மற்றும் அவரது வயிறு சரியில்லாமல் இருந்தது. டாக்டர் பிள்ளை எல்லா மருந்துகளையும் முயற்சித்தார். ஆனால் சிகிச்சை எதுவும் பலனளிக்கவில்லை. டாக்டர் பிள்ளை பாபாவிடம், ஸ்ரீமான் பூட்டிக்கு காப்பி கொடுக்க வேண்டுமா அல்லது தண்ணீர் மட்டும் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார். பின்னர் பாபா மருத்துவர் பிள்ளையிடம் அக்ரூட், பாதாம், பிஸ்தா ஆகியவற்றை அரைத்து பாலிலே சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்க கொடு என்றார். இது அவரின் பசி மற்றும் தாகத்தை தீர்க்கும் மற்றும் அவரினுடைய காலராவை உடனடியாக குணப்படுத்தும். இந்த வைத்தியம் எடுக்கப்பட்டவுடன் ஆச்சரியப்படும் விதமாக காலராவின் வெடிப்பு உடனடியாக தணிந்தது. அக்ரூட், பாதாம், பிஸ்தா சாப்பிடு என்ற வார்த்தை தான் அந்த நோயை குணமாக்கியது என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. பாபாவின் வார்த்தைகள் நம்பிக்கைக்குரிய இடம். ஒரு முறை ஆலந்தி தீர்த்த கஷேத்திரம் பகுதியைச் சேர்ந்த சுவாமி ஒருவர் பாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு வந்து பாபாவின் துவாரகா மாயை அடைந்தார். கடுமையான காது நோயால் அவதிப்பட்டு வந்தார். காதுகளிலே தொடர்ந்து வலி ஏற்பட்டதால் அவரால் தூங்கக்கூட முடியவில்லை. காது அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது, ஆனால் பலனில்லை. அந்த வலி மற்றும் காதிலே கூச்சம் மிகவும் வேதனையாகவும் கவலையாகவும் இருந்தது மற்றும் எந்த சிகிச்சையும் நிவாரணம் அளிக்கவில்லை. கடைசியாக பாபாவை தரிசனம் செய்துவிட்டு திரும்பலாம் என்று நினைத்து பாபாவின் அனுமதியை பெற மஸ்ஜித் மாய்க்கு வந்தார். அவர் சாயி சமர்த்தரை குனிந்து வணங்கி தரிசனம் செய்தார். பாபாவிடம் இருந்து உதிப்பிரசாதம் பெற்றார். சுவாமி பாபாவினுடைய கிருபை பிரசாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை வேண்டினார். மாதவராவ் அங்கு உடன் இருந்தார். சுவாமிஜியினுடைய காது நோயை பற்றி பாபாவிடம் கூறினார்.
பாபா, அல்லாஹ் அச்சா கரேகா என்றார். அல்லாஹ் உனக்கு நல்லதே செய்வார் என்றார். பாபாவிடமிருந்து இந்த அன்பான ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு சுவாமி புனே சென்றார். 8 நாட்களுக்கு பிறகு பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றவுடன் அவருடைய காது வலி உடனடியாக நின்று விட்டதாக கடிதம் மூலம் ஷீரடிக்கு செய்தி அனுப்பினார். காதிலே மட்டும் வீக்கம் மீதம் இருந்தது. அந்த வீக்கத்தை டாக்டரிடம் மீண்டும் ஆபரேஷன் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே மும்பை சென்றார். மும்பையில் உள்ள சிறப்பு மருத்துவரிடம் சென்று பார்த்தபோது சாயீஸ்வர் மருந்தை கொண்டு பின் உள்காதை பரிசோதித்ததிலே வீக்கம் மறைந்திருப்பது தெரிந்தது. எங்கும் வீக்கத்தினுடைய அறிகுறிகள் காணப்படவில்லை. குறிப்பு: நீங்கள் சொர்க்க நதியினுடைய பக்தன், நீரோட்டத்திலே பெரிய நீச்சல்காரன், பயம் அடைந்தவரின் புகலிடம் நீங்களே. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।